உற்றார் உறவினர்கள், பேரன் பேத்தி, மகன் மகள் அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கத்தை தெரிவித்து, உங்களுக்கு அந்த காலத்துல வந்த சில திரைப்படங்கள்ல இருந்து ஒரு சில பாட்டெல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்து மனுஷர்கள் சொல்றேன், மனுஷர்கள் சாரி, அந்த காலத்துல இருந்த எல்லாத்துக்குமே இந்த பாட்டெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன பாட்டுன்னு சொன்னா, முதல்ல எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து பிடிச்ச பாட்டு அப்படிங்கும்போது, திரைப்படத்துக்கு போய் பார்த்த பாட்டுங்கும்போது சாந்தி நிலையம்னு ஒரு படம். அந்த படத்துல காஞ்சனா பாடுவாங்க. காஞ்சனா அந்த டைம்ல பாடகர்கள் வேற. அதுல இறைவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. வரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர் பாட்டுல நான் ஆணையிட்டாள்னு சொல்லி அந்த பாட்டு 2-3 வரி நான் ஆணையிட்டாள்னு சொல்லிட்டு ரெண்டாவது அதனுடைய கருத்தெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு தவறு செய்தான், அதை தெரிந்து செய்தான், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அமைதியா அந்த பாட்டை போட்டு கேட்டு பாருங்க. அதனுடைய கருத்து ஒவ்வொன்றும் ஒரு வரிக்கும் ஒரு கருத்து நல்லா இருக்கும். மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படிதான் மனிதர்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இது பண்றாங்க. அவரு பாட்டு எழுதுறது கண்ணதாசன் நினைக்கிறேன், இன்னும் யாரும் தெரியல சரியா. ஆனா அந்த வரிகள் எல்லாம் அருமையா மனசுக்கு பதிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது மாதங்களில் அவள் மார்கழி, அந்த பாட்டு ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு, மலர்களிலே அந்த இது வசந்தம், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் நல்ல அதனுடைய பாட்டினுடைய ஒரு இசை, அந்த தேனருவின்னு சொல்ற மாதிரி அந்த பாட்டு ஒன்னொன்னு நம்ம கேட்க அருமையா இருக்கும். ஒரு வரி. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம். நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டெல்லாம். பழைய பாட்டுனாலும் இந்த மாதிரி நல்ல ஒரு கருத்துள்ள பாட்டு, ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது எக்ஸசைஸ் சொல்லித்தர மாதிரி ஒரு பாட்டு. அது எம்ஜிஆர் படத்துல நிறைய ஆனந்த ஜோதின்னு சொல்ற படத்துல அந்த ஒரு பாட்டு இருக்கு. அது எக்ஸசைஸ்னா எங்க ஸ்கூல்ல எல்லாம் சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சு அந்த பாட்டு வச்சு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி சிவாஜி கணேசன் பாட்டும் ரொம்ப பிடிக்கும். அதுல மலர்களை போல் தங்கை முழங்குகிறாள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கை பாசத்தை அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கொஞ்சம் நல்லா கேட்குற மாதிரியே இருக்கும். ஆனா இப்ப வர்ற பாட்டெல்லாம்
நல்ல இசைக்கேற்ற மாதிரி அவங்க ஆடி பாடி அதுவும் புதுவிழிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் அந்த காலத்து பாடம் இது என்னடா பாட்டு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இருந்தாலும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அப்படி பாடினா தான் அவங்களுக்கு பிடிக்கும். 2 குத்தாட்டம், 2 இந்த டான்ஸ் அந்த டான்ஸ்ன்னு நல்ல குதிச்சு எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நல்ல குதிச்சு குதிச்சு ஆடும்போது அவங்களுக்கு அந்த பாட்டினுடைய ஸ்டெப்பு அது இதுங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு. அது என்ன வாயில என்ன வார்த்தை வருதோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது. அந்த மியூசிக்கு அந்த ஸ்டெப்பு இதெல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த தாலாட்டு பாட்டு அது இதுன்னெல்லாம் முன்னெல்லாம் நிறைய இருக்கும். சிவாஜி கணேசன் பாட்டு, இவர் எம்ஜிஆர் பாட்டு, இப்படியெல்லாம் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி கேட்குங்க. சின்ன குழந்தைங்க இந்த பாட்டு நல்லா இருக்கு, இது பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சின்ன குழந்தைங்க நடிக்கிற மாதிரி படமெல்லாம் இருந்து நம் நாடு படத்துல எல்லாம் ஸ்ரீதேவி நடிச்சு பாட்டெல்லாம் சூப்பரா நல்லா இருக்கும். குட்டி குட்டி சின்ன சின்ன பாடல் தான், அந்த பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்கும். அவங்க எம்ஜிஆர் கூட ஆடுறது, அப்புறம் சிவாஜி பாட்டு அவரு குழந்தைங்களை வச்சு பாடுறது, அப்புறம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அதே மாதிரி அண்ணன் தம்பிகள்னு சொல்லும்போது முத்துக்கு முத்தாக அன்பு சொத்துக்கு சொத்தாகன்னு அப்படி அண்ணன் தம்பிகள் பிறந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் பாடும்போது எனக்கு எங்க அண்ணன் தம்பி கூட இருக்கிற மாதிரியே ஒரு நல்ல ஒரு அந்த பாட்டு ஒன்னொன்னுமா மனசுக்கு நல்ல இதமா இருக்கும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னா. இன்னொன்று தடவை கேட்கணும் அப்படின்னு மனசுக்கு இது பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும். முக்கால்வாசி அந்த பாட்டெல்லாம் நாங்கள் அடிக்கடி போட்டு கேட்போம். எல்லாருக்கும் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த பாட்டெல்லாம் போட்டு. முன்ன வந்து டேப் ரெக்கார்டு இருந்துச்சா, அப்போ அந்த டேப்ல பதிப்பு வச்சு என்னென்ன பாட்டு பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு எல்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் பார்ப்போம், கேட்போம். இப்போ வந்து இதுலயே நம்மளுக்கு என்ன பாட்டு வேணும் என்ன எது வேணும்னு செல்போன்ல நம்ம ஒரு இது அமுத்தினாலே போதும். நம்மளுக்கு என்ன பாட்டு எந்த காலத்துல எந்த பாட்டு இருந்தாலும் அந்த இது அமுத்துனா போதும், உடனே நம்மளுக்கு நம்ம விரும்பிய பாட்டு உடனே அந்த செகண்டே வந்துருது பாட்டு. இந்த மாதிரி முன்னதான் தொலைவிட்டு இருக்கணும் அப்படி இப்படின்னு இப்பெல்லாம் செகண்ட். அதே மாதிரி சாமி பாட்டு இதெல்லாம் கந்தன் கருணை, அப்புறம் சிவகாமியின் செல்வன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு புராண காலத்து படம், புராண இது சாமி பாட்டு இதெல்லாம் ஐயப்பன் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அருமையா. இதெல்லாம் தாளமெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு சில படங்கள்லேயும் பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் இதே மாதிரி அடுத்த சில எபிசோட்ல வேற நினச்சி உங்களுக்கு சொல்லி பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.